உலக சூப்பர் ஸ்டார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி. கல்யாணம் நம்ம வெளில வரதே இல்லை. ஆஹா ஐயோப்பா வேடா சொல்ல கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுங்க. குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தை செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஐயோ இவர் என்ன காமெடி சீனை இவ்வளோ சீரியஸா பார்த்துட்டு இருக்காரு. அப்பா நான் சொல்லியிருந்தேன்ல ஆஃபீஸில் ஒரு பையன் ஷேகர்னு. உங்களுக்கு பிடிக்கலாம் வேணாப்பா, ஆனால் ஒரே ஒரு வாட்டி அவரை மீட் பண்ணி பேசிட்டீங்கன்னா. சரி சரி சாயங்காலம் வர சொல்லு. ஷேகர் வணக்கம். வணக்கம் அங்கிள். அப்புறம் தம்பி பேர் என்ன? தம்பி பேர் ஸ்ரவன் அங்கிள். வின்சென்ட் ஸ்கூல்ல 12வது படிக்கிறான். என்னது தம்பி பேருனா உன் தம்பி பேர் இல்லை வா, உன் பேரை கேட்குறாரு. ஓ என் பேரு ஷேகர் அங்கிள். உங்க டாக்டர் ஒர்க் பண்ற அதே கம்பெனியில் தான் நானும் ஒர்க் பண்றேன். ஓ ரொம்ப தைரியசாலிப்பா. மச்சான் உனக்கு சம்மலுக்கு இந்த வீட்டில் நாயும் இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கு. அங்கிள் உனக்கு கண்டிப்பாக எதனா உனக்கு கட்டி கொடுத்துருவாரு. கூல்படி கூல்படி. இவர் யாரு? ஹீஸ் அ ட்ரெயினர்ப்பா. என்ன ட்ரெயினர்? டாக் ட்ரெயினர், டெஸ்டர் டெவலப்பர் ட்ரெயினர் அந்த மாதிரி. ஓஹோ ஏன்டா ப்ளூட்டோ. Catch it. Goodbye. ஐயா கொண்டாங்க. ஒரு டீ இங்கே வைங்க, இன்னொரு டீயை தம்பிக்கு வைங்க, பாலை நாய்க்கு வைங்க. அப்ப இங்கே வைங்க. இங்கே வைக்கவா? இங்கேன்னா இங்கே தான் அங்கிள். பாவம் அதுவும் நம்மள மாதிரி ஒரு ஜீவன் தானே, அதான் எதுக்கு அங்க வைக்கணும்னு இங்கே வைக்க சொன்னேன். தெரியுது மூடு. கரெக்ட் தம்பி, கரெக்ட் தம்பி. நமக்கு தோணல பாரு. யோ பாலை ஊத்தியா? சரிங்க ஐயா. ப்ளூட்டோ. Catch it. கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்கிறாங்க. நீங்க என்ன ஆளுங்க? உங்க பொண்ணோட ஆளுங்க. அட நான் அதை கேட்கல தம்பி, டைரக்டாவே கேட்குறேன். நீங்க என்ன ஜாதி? லேப்ரடார் அங்கிள். லேப்ரடாரா? லேப்ரடார் நான் சொன்னேன். ஆமா லேப்ரடார் தான் சொன்னீங்க, என் காதில் விழுந்துச்சே. கேட்டுருச்சா? அது லேப்ரடாரு. எங்க ஊர்லலாம் எங்களை இன்னும் கெத்தா காட்டிக்க பிரெஞ்சு மொழியில சொல்லுவோம். அதான் லேப்ரடாரு. இவன் கூட ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். ஓ பிரெஞ்சு மொழியில பாத்தியாமா எவ்வளவு அட்வான்ஸா யோசிக்கிறாங்க. நாய் ஆக்டிவிட்டிஸோட வாய் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கட்டுப்படுத்துறா. ப்ளூட்டோ அகைன் கேட்ச் இட். என்னப்பாச்சு? அது தொண்டை சரியில்லை அங்கிள். அதானே இஞ்சில டீ போட்டு வச்சிருக்கீங்க, குடிங்க. குடி குடி. ஐயோ இது அடுத்த கண்டமாச்சு. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது? வாட் இஸ் யுவர் ரோல் இன் ஆஃபீஸ்? உண்மையை சொல்லணும்னா நானும் திருநாய் ஒன்று தான் அங்கிள். என்னப்பா சொல்ற? 4 வருஷமா பிளாட்ஃபார்ம் விட்டா குப்பை தொட்டி, குப்பை தொட்டி விட்டா பிளாட்ஃபார்ம்ங்கிற மாதிரி ஆஃபீஸ் விட்டா வீடு, வீடை விட்டா ஆஃபீஸ்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அங்கிள். சில நேரங்களில் புறப்பொண்ணு, சில நேரங்களில் சிக்கன் பக்கோடாங்கிற மாதிரி, சில நேரங்களில் இன்க்ரிமெண்ட்டு, சில நேரங்களில் அதுவும் இல்லாமல் ஆன்சைட்டு போகிறவங்கள அண்ணாந்து பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துருவான் அங்கிள். எவன் கல்லால் அடிப்பான், எப்போ எவன் தூக்கிட்டு போகணுங்கிற மாதிரி, எப்போ ஆஃபீஸ்லேருந்து தூக்குவானுங்க, இல்லை எப்போ வேலையை விட்டே துரத்தி விட்டுருவானுங்களோன்னு பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கு அங்கிள். கம்பத்தை கண்டா காலை தூக்குற மாதிரியே கண்ணில் போகிறவனுக்குலாம் கையை தூக்கி வணக்க வைக்க வேண்டியிருக்கு அங்கிள். மாதத்துக்கு ஒரு தடவை இவனுங்க போகிற சம்பளத்துக்காக ஹெச்ஆர், மேனேஜர், டீம் லீடர், ரிசோர்ஸ்னு இப்படி எல்லாருக்கிட்டையும் வாழாட்டிக்கிட்டே இருக்கிற நாய்ப்பழப்பாக இருக்கு அங்கிள். நாய்ப்பழப்பாக இருக்கு. சத்தியமாக சொல்கிறேன் அங்கிள், எனக்கு மட்டும் உங்களை மாதிரி ஒரு ஆள் வேலைக்கு பாலுன்னு இருந்திருந்தா உங்கள் வீட்டில் நாயாகவே இருந்திருப்பேன் அங்கிள். நாயாகவே இருந்திருப்பேன். சொல்லிட்டால்ரா தனியாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம். கூப்பிட்டீங்களா அங்கிள்? இல்லப்பா, ஃபீல் பண்ண. பண்ணுங்க பண்ணுங்க. இவனுக்கு என்னாச்சு? இது வேற ரொம்ப வேடிக்கையா பேசினாலும் வெள்ளந்தியா இருக்கீங்க.
ஒரு நாயவே இவ்வளவு அக்கறையா பாத்துக்கிற நீங்க நிச்சயமா என் பொண்ணை நல்லா பாத்துக்கிறீங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க அம்மா அப்பா வர சொல்லுங்க. சேகர் முதல்ல அப்பாவை பார்க்க போறேன். எதுவும் வாங்காம வெறும் கையோட போறேனே. அட விடுங்க நண்பா, அவர் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. ஹார்லிக்ஸ் பழம் வாங்கிட்டு போகிறதுக்கு முதல்ல கண்டுபிடிப்போம், அப்புறம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகலாம். வெத்தலை பாபாவுக்கு ஒரு பிரசாதத்தை கொடு. டேய் வேண்டாம், காலையில கரெக்டா என்ன பண்ணாத. ஹோஸ்ட்ல தரீங்க? பட்டணம் கொடுங்க, பாபா போயிட போறாரு. வெத்தலை பாபா உங்க மகிமையை பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? மக்கள்லாம் முட்டாளுங்க பாஸ். இப்போல்லாம் ஹைவேஸில் தாபா இருக்கோ இல்லையோ, தெருவுக்கு தெரு இந்த மாதிரி பாபா இருக்காங்க. யாருங்க அவரு? யாருக்கு தெரியும்? பாருங்களேன், பார்க்க பித்தளை கொண்டா மாதிரி இருந்துட்டு கேட்டால் வெத்தலை பாபாவான். வாயை திறந்து சொல்றதெல்லாம் பழிக்குமா? டேய் வேண்டாம். பாத்தீங்களா, பாபாவை பற்றி தப்பாக பேசினா கோவம் வருது. அவன் சேட்டலைட் வச்சு சயின்டிஃபிக்காக சொல்கிற வானிலை அறிக்கையே பழிக்கிறது இல்லை, இவர் வாக்கு பழிக்குமா? அந்த ஆளுக்கு மட்டும் உண்மையிலே சக்தி இருந்தா அந்த பவரை வச்சு 2 வருஷமா எந்த வேலையும் இல்லாம ஊர் சுத்திட்டு ஓசி பேப்பர் படிச்சிட்டு இருக்கானே தங்கமணி, அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க, அப்ப நம்புறேன். யாருங்க அந்த தங்கமணி? நான் தான். இவரா? சார் உங்களை அந்த சித்தர் கூப்பிடுறாரு. சித்தரா? லாஃபிங் புத்தர் மாதிரி இருக்காரு. சித்தரா? சரி இருங்க, என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன். அவசரப்பட்டு கலாய்ச்சிட்டனே, என்ன மன்னிச்சிருங்க சாமி. யோ ஒரு பழம் வெத்தலை குடியா. டேய் வேணாண்டா. திடீர்னு பக்தி வந்தா உங்களுக்குலாம் பொறுக்காதே. சும்மா என்னடா திட்டிட்டு போனவன் திடீர்னு கண்ணில் தண்ணி முட்டிட்டு வந்து நிற்கிறானேன்னு பார்க்குறீங்களா? பாபாவோட மகிமை சார். இப்போதான் உனக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாரு. பார்த்தா ரிலையன்ஸ்லேருந்து அம்பானியே ஃபோன் பண்ணி நாளைந்து வேலைக்கு வந்துட்டாரு. ஐயோ பாபாவோட மகிமை சார். நான் சொல்றதெல்லாம் சத்தியம், நம்புங்க. என்னங்க என்ன கூப்பிடுறாரு? கண்டிப்பா போய் பாருங்க பாஸ், இன்னைக்கு நினைச்ச காரியம் நடக்கும். வா மகனே, உன் அப்பனை தேடி வந்தாயா? சாமி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் சொன்னான். யாரு? என் அப்பன். போய் இந்த குடத்துல சொக்கநாதனை நினைச்சு முங்கி எழு, உன் அப்பன் கிடைப்பான். போ, நீயும் போ. எங்கப்பா கிடைக்கிறதுக்கு இவரே முங்கணும்? இப்ப புரியாது, பின்னாடி புரியும். கைஸ், சாமி சொல்றத கேளுங்க, தட்டாதீங்க. போங்க போங்க. சாமி சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஒரு வாட்டி போய் முங்கிட்டு வந்துடலாமே. பா சாமி, இந்த லக்கேஜ் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணு. இந்த உடம்புங்கிறதே லக்கேஜ் மாதிரி தான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. சரிங்க சாமி. ஏய் நம்ம பைய காணோம். எங்க அந்த வெத்தலை பாபா எங்க? எங்க லக்கேஜ் எங்க? அவர் வெத்தலை பாபா இல்லைங்க, பித்தலாட்ட பாபா. சரியான ஃப்ராடு. அப்போ அந்த பையனுக்கு வேலை கிடைச்சது? எல்லாரும் ஒரே கூட்டு. அவன் அந்த ஆள் பையன். ஏங்க இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நான் தான் ஆரம்பத்துல இருந்தே வேண்டாம் வேண்டாம் நாசுக்கா சொன்னேன். நீங்களா போய் ஏமாந்தீங்கன்னா? நண்பரே, பாக்கெட்ல சல்லி காசு கிடையாது, மொத்த பணமும் அந்த பையோட போயிடுச்சு. என்ன பண்றது? விடுங்க பாஸ், ஆள வந்தான்னு எங்க அப்பா பேர் சொன்னாலே இந்த ஊரே ஆளரும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அவரை பார்த்த உடனே நீங்க விட்ட காசு வாங்கி கொடுத்துறேன். நீங்க ஆள வந்தான் பையனா? ஆமாங்க, என் அப்பாவை தெரியுமா உங்களுக்கு? உங்க லக்கேஜ் எல்லாம் லவுட்டிட்டு போனாரு, அந்த ஆள் தாங்க ஆள வந்தான். அப்போ எங்க அப்பா ஜமீன் கோடீஸ்வரன் சொன்னதெல்லாம்? கோடீஸ்வரன் இல்லைங்க, கேடீஸ்வரன். உங்க பணத்தை வச்சு என்ன அலப்பறை பண்றான்னு நான் சொல்ற இடத்துல போய் பாருங்க. வாங்க, இவர் தான் 2வது மாப்பிள்ள. என்னங்க என்ன இடத்துல தூங்குறாரு? தூங்கலங்க, கோமால இருக்காரு. 2 வருஷமா கோமால தான் இருக்காரு. நீங்க வாங்க. ஏன் இவங்களை இங்கெல்லாம் கூட்டிட்டு வரீங்க? உங்க அம்மா தான் சுத்தி காட்ட சொன்னாங்க. எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? இன்னைக்கு இந்த வீட்டில் நான் பாரா இருக்கேன். நைட்டு ஏன் ரூமுக்கு திருட வரணும், நான் பிடிக்கிறேன். அவகிட்ட நல்ல பேர் வாங்குறேன். திருட எங்கேருந்து வருவான்? நீ தான். திருட வேஷமா? நானா? த்ரிஷாவுக்கு அண்ணன் வேஷமா போட சொன்னேன். திருட வேஷம் தானே, போடு. நைட்டு 12 மணிக்கு நீ திருடனா வர, நான் உன்னை பிடிக்கிறேன், அடின்னு அடிக்கிறேன். அடி தாங்க முடியாமல் நீ ஓடுற. இதை பார்த்து என் மேலே அவளுக்கு லவ் வந்துடும். இது பிளான். இன்னும் 10 நிமிஷத்தில் ஆக்ஷன் ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே நம்மளால ஒரு ரொமான்டிக் லுக் கூட்டு வந்துடும். இவன் எப்போ வந்தான்? ஏன் விஷயத்தில் இவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். ஏய் முன்னாடி வந்துட்டியா? சரி ஆரம்பிச்சிடலாம். ஏய் மெதுவாக தான் அடிப்பேன், பயப்படாத. என்னடா பிடிக்கிற? என்னடா அடிக்கிற? ஏய் என்னடா இப்படி வெறித்தனமா அடிக்கிற? இன்னொரு வாட்டி அடிச்ச அப்புறம் அடுத்த உனக்கு வேஷம் கொடுக்க மாட்டேன். திருடங்க, உங்க நல்ல நேரம் கரெக்ட் டைமுக்கு நான் வந்துட்டேன். 3 அடி வாங்கிட்டேன், இனிமே நான் தாங்க அடிப்பேன். டேய் ஒரு அடியாவது வாங்கிக்கிறா. ஐயோ 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 அம்மா ஐயோ ஐயோ அம்மா, அவ பாக்குறாடா.
ஐயோ அம்மா ஐயோ அம்மா பச்சையா சொல்றேன் வலிக்குதுடா. ஐயோ திருடு திருடு புடிங்க புடிங்க. ஓட்ட விடுங்க. இந்த அடி என்ன தவிர வேற யாராலையும் வாங்க முடியாது. அவ்வளோ பவர் தெரியுமா? ஒரு போலீஸா இருந்து அடி வாங்கிட்டு அழுவுறிய வெக்கமா இல்ல? நான் ஒன்றும் அழலையா? அதான் ஊத்துதே. போ ஸ்டேஷன்ல போய் படு. டேய் வா வா வா. டேய் ஒரு நிமிஷம் சொல்றா. நீ என்ன யாரோட சேர்க்க வந்தியா இல்ல ஹாஸ்பிடல்ல சேர்க்க வந்தியா? பிளான் பண்ணிக்கலாம் சொல்ல வேண்டியதானே. ஏன்டா என்ன அடிச்ச? என்னடா உளற? நாங்க ஒன்றும் கிளம்பவே இல்லடா. செய்யறதையும் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்கடா. என்னடா சொல்ற? நாங்க அங்க தான் வந்துட்டு இருக்கோம். நீங்க வர வேணாம். நேரா கோயில் கிணத்துக்கு வந்திருக்கேன். என் பாடி அங்கே தான் மிதக்கும். எப்ப யாழ் பண்ணி அசிங்கப்பட்டணும். இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். சூசைட் பண்ணிக்க போறேன்டா. டேய் டேய் லூசு. வா வா வா. ஏய் என்ன பாக்குற? இப்பதானே மனுஷன். 10 நிமிஷம் கழிச்சு நானும் பேய் தான். நீயும் உன் கையால என்ன கொல்லு. கொல்லுன்ற எங்க போற? டா பேய். டா இல்ல. டேய் என்ன கொன்னுட்டு போன்ற? டேய் டேய் இந்த மாதிரி அருகட்ட முண்டா. ஏய் உன் கையால சாவடா சீக்கிரம். கோமா மாமாடா. கருப்பு பேண்ட் கருப்பு சட்டை உருண்டை தொப்பை. அப்ப ரூம்ல திருட மாதிரி வந்து அடிச்சது நீதானா? எங்க பாக்குற?